1551 ஆங்கிலேயர்களால் முதலாவது வனச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆங்கிலேயர்களால் முதலாவது வனச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1865. நெக்ஸ்ட், ஆதிவாசிகளுக்காக போராடியவர். ஆதிவாசிகளுக்காக போராடியவர் ஆப்ஷன் சி அல்லூரி சீதாராம ராஜு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி 12/11/1930. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் வட்டமேசை மாநாட்டின் போது மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர். முதல் வட்டமேசை மாநாட்டின் போது மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர் ஆப்ஷன் பி ராம்சே மெக்டொனால்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் ஆப்ஷன் டி 5/3/1931. நெக்ஸ்ட், மூன்றாவது வட்டமேசை மாநாடு தொடங்கிய நாள். மூன்றாவது வட்டமேசை மாநாடு தொடங்கிய நாள் ஆப்ஷன் சி 17/11/1932. வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்ற இடம். வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்ற இடம் ஆப்ஷன் சி லண்டன். நெக்ஸ்ட், வகுப்புவாத ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்த நாள். வகுப்புவாத ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்த நாள் ஆப்ஷன் ஏ 16/8/1932. பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற நாள். பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற நாள் ஆப்ஷன் ஏ 24/9/1932. காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆப்ஷன் பி பூனா ஒப்பந்தம். ஹரிஜனர் சேவை சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஹரிஜனர் சேவை சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1932. பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினர்கள் எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட், 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்ற இடம். 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி கான்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1925 ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர். பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் ஆப்ஷன் சி எம் சிங்காரவேலர். லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான ஆங்கில காவல்துறை அதிகாரி. லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான ஆங்கில காவல்துறை அதிகாரி ஆப்ஷன் டி சாண்டர்ஸ். சூர்யா சென் அவர்கள் சிட்டகாங் ஆயுத கிடங்கை தாக்கிய ஆண்டு. சூர்யா சென் அவர்கள் சிட்டகாங் ஆயுத கிடங்கை தாக்கிய ஆண்டு ஆப்ஷன் டி 1930. சூர்யா சென் கைது செய்யப்பட்ட ஆண்டு. சூர்யா சென் கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1933. பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு. பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1934. காங்கிரஸ் சமதர்ம கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. காங்கிரஸ் சமதர்ம கட்சி அதாவது சோசலிச கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1934. பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட காரணமான சட்டம். இது எஸ்ஏ எக்ஸாம் 2022 கேட்கப்பட்ட வினா. பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்க காரணமான சட்டம் ஆப்ஷன் டி 1935 இந்திய அரசு சட்டம். 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றவர். 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி. காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரான ஆண்டு. காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரான ஆண்டு
ஆப்ஷன் டி 1939. பார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. பார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1939. பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர். பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர். ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ். தமிழ்நாட்டில் பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர். தமிழ்நாட்டில் பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர். ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். 1933 பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியவர். 1933 பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ ரஹ்மத் அலி. தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர். தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர். ஆப்ஷன் ஏ வினோபாவே. நெக்ஸ்ட், கிரிப்ஸ் தூதுக்குழுவின் திட்டங்களை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என கூறியவர். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் திட்டங்களை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர். ஆப்ஷன் டி காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 8/8/1942. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம். 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆப்ஷன் ஏ பம்பாய். செய் அல்லது சத்துமடி. செய் அல்லது சத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்ற ஆண்டு. இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1943. 1942 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் ஜெனரலாக இருந்தவர். 1942 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் ஜெனரலாக இருந்தவர். ஆப்ஷன் பி மோகன் சிங். சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார்? சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார்? ஆப்ஷன் பி சிங்கப்பூர். தில்லிக்கு புறப்படு, தில்லி சாலோ என்ற முழக்கத்தை கூறியவர். தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை கூறியவர். ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ். வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள். வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள். ஆப்ஷன் சி 14/6/1945. நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்த நாள். நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்த நாள். ஆப்ஷன் சி 16/8/1946. இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1946. மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி யாருடைய தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது? மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி யாருடைய தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் இணைந்த ஆண்டு. இந்தியாவின் இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் இணைந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1946. இடைக்கால அரசில் நிதி அமைச்சராக இருந்தவர். இடைக்கால அரசில் நிதி அமைச்சராக இருந்தவர். ஆப்ஷன் ஏ லியாகத் அலிகான். நெக்ஸ்ட், மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள். மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள். ஆப்ஷன் டி 3/6/1947. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்கோடு யாருடைய தலைமையில் கொண்டு வரப்பட்டது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்கோடு யாருடைய தலைமையில் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் சி ராட்க்ளிஃப் பிரணப். நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள். பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள். ஆப்ஷன் சி 18/7/1947. இந்தியா விடுதலை அடைந்த நாள். இந்தியா விடுதலை அடைந்த நாள். ஆப்ஷன் டி 15/8/1947.
பாகிஸ்தான் விடுதலை அடைந்த நாள். பாகிஸ்தான் விடுதலை அடைந்த நாள். ஆப்ஷன் டி 14/8/1947. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? ஆப்ஷன் டி நவகாளி. சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர்? கஜுலு லட்சுமி நரசு, சீனிவாசனார், டி முத்துசாமி, ஜி சுப்பிரமணியம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. சென்னை வாசிகள் சங்கமானது செயலிழந்த ஆண்டு. சென்னை வாசிகள் சங்கமானது செயலிழந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1862. நெக்ஸ்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி. தி இந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு? தி இந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1878. தி இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கியவர்? கஜுலு லட்சுமி நரசு, சீனிவாசனார், எம் வீரராகவாச்சாரி, ஜி சுப்பிரமணியம். சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4 சரி. சுதேசிமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? சுதேசிமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர்? ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணியம். சுதேசிமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு? சுதேசிமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1891. சுதேசிமித்திரன் என்ற தேசிய பருவ இதழானது நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு? சுதேசிமித்திரன் என்ற தேசிய பருவ இதழானது நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1899. சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்? சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்? 1 எம் வீரராகவாச்சாரி, 2 பி ஆனந்த சார்லு, 3 பி ரங்கையா, 4 ஜி சுப்பிரமணியம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர்? ஆப்ஷன் பி பி ரங்கையா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள்? இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள்? ஆப்ஷன் டி 72. நெக்ஸ்ட், இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற இடம்? இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் சி கல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்? இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்? ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் சி 1887. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம்? இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ சென்னை. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம் சென்னை. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்? இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்? ஆப்ஷன் சி பத்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள்? இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள்? ஆப்ஷன் சி 607. நெக்ஸ்ட், வ.உ. சிதம்பரனார் வாங்கிய இரு கப்பல்கள் எதற்கிடையே இயக்கப்பட்டது? வ.உ. சிதம்பரனார் வாங்கிய இரு கப்பல்கள் எதற்கிடையே இயக்கப்பட்டது? ஆப்ஷன் பி தூத்துக்குடி மற்றும் கொழும்பு. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட். இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட். நெக்ஸ்ட், சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1912.
பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவியவர். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவியவர். ஆப்ஷன் பி சி நடேசனார். சி நடேசனார் திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவிய ஆண்டு. சி நடேசனார் திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் செய்தித்தாள்களை சரியாக பொருத்துக. ஆங்கிலம் ஐஸ்டிஸ், தமிழ் திராவிடன், தெலுங்கு ஆந்திரா பிரகாசிகா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1917. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றவர். நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றவர். ஆப்ஷன் பி ஏ சுப்பராயலு. 1923 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எக்கட்சி வெற்றி பெற்றது. 1923 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எக்கட்சி வெற்றி பெற்றது. ஆப்ஷன் சி நீதி கட்சி. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர். ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப். தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர். தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர். ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப். மதுரை மக்களால் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர். மதுரை மக்களால் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் டி ஜார்ஜ் ஜோசப். தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட தினம். தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட தினம். ஆப்ஷன் பி 17/4/1920. கிளாபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம். கிளாபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம். ஆப்ஷன் டி வாணியம்பாடி. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ யாகூப் ஹசன். நெக்ஸ்ட். தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1921 நவம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்லுண்பதற்கு எதிராக தனது தோப்பில் இருந்த தென்னை மரங்களை வெட்டியவர். கல்லுண்பதற்கு எதிராக தனது தோப்பில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டியவர். ஆப்ஷன் பி பெரியார். வைக்கத்தில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். வைக்கத்தில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். ஆப்ஷன் பி பெரியார். வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர். வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர். ஆப்ஷன் டி பெரியார். சேரமான் தேவியில் குருகுலத்தை நிறுவியவர். சேரமாதேவியில் குருகுலத்தை நிறுவியவர். ஆப்ஷன் பி வி சுப்பிரமணியனார். ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம். ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ சென்னை. எஸ்என் சோமயாஜுலு எந்த ஊரை சார்ந்தவர். எஸ்என் சோமயாஜுலு எந்த ஊரை சார்ந்தவர். ஆப்ஷன் பி திருநெல்வேலி. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்டவர். பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி பாஷ்யம். கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் என புகழப்படுபவர். கொடிக்காத்த குமரன் என புகழப்படுபவர். ஆப்ஷன் ஏ OKSR குமாரசாமி. மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர். மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர். ஆப்ஷன் பி வைத்தியநாதர். தமிழக பள்ளியில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர். தமிழக பள்ளிகளில் இந்திய மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர். ஆப்ஷன் ஏ ராஜாஜி. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1812. பொறுத்துக. ராபர்ட் ஹால்டுவெல் 1814 முதல் 1891 வரை. ஆபிரகாம் பண்டிதர் 1859 முதல் 1919 வரை. திருவி கல்யாண சுந்தரனார்
1870 முதல் 1903 வரை பரிதிமாற் கலைஞர் திருவி கல்யாண சுந்தரனார் ராபர்ட் ஹால்டுவெல் அப்படிங்கிறது 1814 முதல் 1891 வரை, ஆபிரகாம் பண்டிதர் 1859 முதல் 1919 வரை, திருவி கல்யாண சுந்தரனார் 1883 முதல் 1953 வரை, பரிதிமாற் கலைஞர் 1870 முதல் 1903 வரை, மறைமலையடிகள் 1876 முதல் 1950 வரை. சரியான விடை ஆப்ஷன் பி 5, 4, 2, 3, 1. பொறுத்துக, காலம் கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய பாரதி 1882 முதல் 1921 வரை, சி வையாபுரி 1891 முதல் 1956 வரை, பாரதிதாசன் 1891 முதல் 1964 வரை. சரியான விட ஆப்ஷன் ஏ 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சிங்காரவேலர் 1860 முதல் 1946 வரை, அயோத்திதாச பண்டிதர் 1845 முதல் 1914 வரை, பெரியார் ஈவே ராமசாமி 1879 முதல் 1973 வரை. சரியான விடை ஆப்ஷன் டி 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 வரிச்செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன் டி பரிதிமாற் கலைஞர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி மறைமலையடிகள். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர். மறைமலையடிகளின் மகள் ஆப்ஷன் பி நீலாம்பிகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மறைமலையடிகளின் இயற்பெயர் ஆப்ஷன் டி வேதாச்சலம். ஞானசாகரம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள். ஞானசாகரம் எனும் பத்திரிகை பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அறிவுக்கடல். சி நடேசனார் எந்த துறையைச் சார்ந்தவர்? ஆப்ஷன் சி மருத்துவர். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி பெரியார். பெரியார் தொடங்கிய செய்தித்தாள்களை சரியாக பொறுத்துக. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ஆப்ஷன் சி குடியரசு. ஜாதி ஒழிப்பு எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர். ஜாதி ஒழிப்பு எனும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு ஆப்ஷன் பி 1936. தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டமானது நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி 1937 முதல் 39. நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கம் இணைந்த அதற்கு திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கம் இணைந்து அதற்கு திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1944. பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலை எழுதியவர்
ஆப்ஷன் ஏ பெரியார். தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர். தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர். ஆப்ஷன் பி இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசனின் காலம். இரட்டைமலை சீனிவாசனின் காலம் ஆப்ஷன் சி 1851 முதல் 1945 வரை. இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம். இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை. இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை ஆப்ஷன் டி ஜீவிய சரித சுருக்கம். ஜீவிய சரித சுருக்கம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஜீவிய சரித சுருக்கம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1939. ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர். ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1893. இரட்டைமலை சீனிவாசன் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான ஆண்டு. இரட்டைமலை சீனிவாசன் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான ஆண்டு ஆப்ஷன் சி 1923. இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடுகள் முதல் மாநாடு, இரண்டாம் மாநாடு, மூன்றாம் மாநாடு. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2 சரி. அதாவது முதல் மற்றும் இரண்டாம் மாநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரட்டைமலை சீனிவாசன் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு. இரட்டைமலை சீனிவாசன் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1932. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் சரியானவர்கள். காந்தியடிகள், இரட்டைமலை சீனிவாசன், அம்பேத்கர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களின் காலம். மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களின் காலம் ஆப்ஷன் பி 1883 முதல் 1943 வரை. எம்.சி. ராஜா என அழைக்கப்பட்டவர். எம்.சி. ராஜா என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி மயிலை சின்னத்தம்பி ராஜா. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆப்ஷன் பி மயிலை சின்னத்தம்பி ராஜா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் ஆப்ஷன் டி மா சிங்காரவேலர். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ ஆபிரகாம் பண்டிதர். இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1917. இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட இடம். இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட இடம் ஆப்ஷன் பி அடையாறு. அகில இந்திய பெண்கள் மாநாடு நடந்த ஆண்டு. அகில இந்திய பெண்கள் மாநாடு நடந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1927. இந்திய பெண்கள் சங்கத்தை தொடங்கியவர்கள் அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் ஹசின்ஸ், முத்துலட்சுமி அம்மையார். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.